இந்த காத்து இல்லைன்னா நீ நான் போறோம். ஒரு எல்லா இடத்துல தானே இருக்கிறாரு. அவர் ஒருவர் தான். காற்று தான் கடல், மூச்சு தான் கடல். ஆனாலும் ஒரு சாலிடா நம்ம கிட்ட இருக்குது. தண்ணி வேணும்னா ஐஸ் கட்டியிலிருந்து தண்ணி எடுத்துக்கலாம்ல. அந்த ஐஸ் கட்டியை எடுத்து சூடு பண்ணாலும் தண்ணி கிடைக்கும். அது ரொம்ப சூடு பண்ணித்தான் ஒண்ணு ஏப்ரண்டா எங்க இருக்குது அது? அப்ப எல்லா இடத்துலயும் அது இருக்குது. புரியுதா? இப்போ எல்லா இடத்துலயும் இருக்குது. அத்தை நாம ரிசீவ் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கலாம்ல? அதை பண்ணிட்டு அதுல இருந்து தனக்கு உச்சந்தலையில அவர் சேர்றாரு. ஒரு உடம்புல அவர் சேர்றாரு. அவருக்கு பரமாத்மான்னு பேரு. என்ன பேரு? பரமாத்மா என்ன பேரு? எல்லா ஆத்மாக்கும் ஒரு உரியவர், அங்க இருக்கிறவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூர்வ மத்தியத்துக்கு கொண்டாடுறோம். வராரு. நம்ம தூங்கும்போது அப்படிதான் இருப்பார் அவர். அங்க இருந்து பூர்வ மத்தியத்துக்கு நேரம் வந்துட்டாருன்னா அங்க சிவலிங்கமா மாறி போறாரு. ஒரு சாலிடாயிடுறாரு. சாலிடு என்ன தெரியும் இல்லையா? அப்படியே தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஒரு பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னா சாலிட் ஆகிடும். அது மாதிரி அங்கே இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? ஒரு சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறோம். அது எதாவது வேலை பண்ணுமா? ஒன்றும் பண்ண. அது மாதிரி தான் சிவலிங்கம். அங்கிருந்து கீழே இறங்கி பூர்வ மத்தியத்தில் கரெக்டா அப்படி கீழே வந்த பிறகு அதுவே என்ன ஆயிடுது? மெல்ட் ஆகி ருத்ரனா மாறி போகுது. ருத்ரன்னா ஒரு அக்னியா மாறிடுது. மாறுமா? மெல்ட்டானா அக்னியா மாறும். ஏன்னா அது மெல்ட் ஆயிடுனதுக்கு அப்புறம் அக்னியா தான் மாறணும். ஆமா, மாறிடுது. அங்க மாறுற பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் ஆக அதுவே தனியா மாறுது. அது ரிசீவ் ஆகுதா? அது ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அதுவே என்ன ஆகுது? தண்ணி ஆகுது. வாட்டரா மாறுது. வாட்டரா மாறி நமக்கு உதவி பண்ணுது. பேசுறதுக்கு, வாழ்க்கைக்கு எல்லாம் பண்ணுது. அப்புறம் நம்ம 5வது அத்தியாயத்தில் சாமி தெளிவாக சொல்றாரு. குழந்தைக்கு உச்சின்னு கை வைக்காதேன்னு சொல்றோம். உச்சில தான் அந்த ஆத்மா ஜீவன் அடங்குது. அது நாளாக மூடிக்குது. இப்ப நமக்கெல்லாம் மூடிதானே ஆயிடுது. ஆனா குழந்தையில அது ஓப்பனா இருக்கும். பள்ளமா ஒரு ஸ்கின் மட்டும் இருக்கும். ஆமா ஆமா, அங்க துடிக்கும் உயிர். அங்க உயிர் என்ன துடிக்கும்? உயிர். அது பெல்லஸ் மாதிரி. அது துடிக்கும். அங்கிருந்து அது என்ன பண்ணுது? மெதுவாக கீழே இறங்கி நமக்குள்ள இயக்கம் தரணும்னா அது வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். நம்ம தூக்கத்தினுடைய நிலைமை அதான். அப்படியே மூக்கு வரைக்கும் சுவாசத்துக்கு சுவாசத்துக்கு வெளியே மறுபடியும் உள்ள போயிடணும்.
வெளியே வரணும், பழையபடி உள்ளே போயிடணும். வெளியே போயிடுச்சுன்னா போயிடுச்சு. புரியுதா? புரியுது. வெளியே போச்சுன்னா அப்புறம் உடம்புக்கு எந்த விஷயம் புரியுது. ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் நான் அந்த பழையபடி உள்ளே போயிடுச்சுன்னா பழைய நிலைக்கு அது அக்செப்ட் பண்ணிட்டேன். இதை அவர் கண்டுபிடிச்சார்.